வீட்டுக்கு வந்துடுறாரு. நிலா போய் பேசுகிறாங்க, டேய் உன்னை அடிக்க எனக்கு உரிமை இல்லையா, அண்ணின்னு கூப்பிட்றதெல்லாம் பொய்யா, சரி நீ உன்னை அடிக்க எனக்கு உரிமை இல்லைன்னு நீ கூட பேசாத, நானும் அவங்க கூட பேச மாட்டேன், என்னை அண்ணின்னு கூப்பிடாத அப்படிங்கிற மாதிரி, நீ யாரோ நான் யாரோ மாதிரி இருந்துக்கலாம், நான் உன்னை அடிக்க மாட்டேன் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிலா சொல்லல. பல்லவனுக்கு ஒரு மாதிரி இல்லை, நீ அப்படிலாம் இல்லை, என்னை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு, மரியாதை இல்லாமல் இனிமேல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே டைம் பல்லவனை கூட்டி போய் உட்கார வச்சு சாப்பாடு எடுத்து சொல்லி சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட்றாரு பல்லவனு, தண்ணி கொடுக்குறாங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பாத்திரம் மண்டலம் சேரனனும் நிலாவும் கழுவுறதுக்காக எடுத்துகிட்ருக்கா. அந்த டைம் வந்து பிரியாணி நம்ம மிஞ்சி போச்சுனே பிரித்து எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அதே டைம் நீ போய் தூங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா பிரித்து எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம சோழன் அண்ணன் வாசல் பெருக்கிறார். அங்கிட்டு போகுது இங்கிட்டு போகுது பெருக்குமாறு அந்த மாதிரி பெருக்கிட்டு இருக்காரு. நம்ம பாணி வந்து வாசல் தெளிக்கிறது, 2 பேருக்கு வாக்குவாதம், நான் பெருக்கக்குள்ளே நீ ஏன்டா தண்ணி தெளிச்ச அப்படிங்கிற மாதிரி, நான் தண்ணி தெளிக்கக்குள்ளே ஏன்டா நீ பெருக்குனே அப்படிங்கிற மாதிரி, இதில் ஒரு பஞ்சாயத்தா தூ அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. யோ அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த டைம் நிலாவும் கோலம் போடுறதுக்கு வந்துடுறாங்க. இன்னுமா பெருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நீங்கள் போகிற கோலத்துக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி நீங்களே சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிட்டு பெருக்கிட்டு கோலமும் போட்டுட்ருக்காங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா பாண்டியும் சோழன் சண்டை போட்டு உள்ளே போயிடறாங்க. அவங்க அப்பா வந்து நிலா போகிற கோலத்தையே பார்த்து, இங்கே போகிறாங்க ஒரு புள்ளியை விட்டுட்டு, ஏன் என் கோலத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உள்ளே போங்க, நீங்கள் பார்த்தா என்னோடய கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. நானே நல்லா கோலம் போடுவேன், மிஸ் ஆகுதாக்கும், சரி போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிடறாருங்க. அதே டைம் இப்போ பாருங்கள் என்ன சரி பண்ணிட்டியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியோட அப்பா கேட்குறாரு, ஏம்மா வந்து பல்லவனை அடித்த அப்படிங்கிற மாதிரி கேட்கல, அவன் என்ன அப்படி பேசுகிறேன், அப்போ என்னை அடிக்கக்கூடாது, நான் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லாமல் சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டேன், அப்படிலாம் இல்லை, அப்படி கண்டிச்சாதான், இல்லைன்னா இன்னும் பெரிய தப்பு தான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா காலையில் எல்லோரும் காலேஜ் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது நிலா வந்து பல்லவா அவங்க கூட பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்கூட்டியில். அந்த டைம் கோயிலில் போய் பல்லவனை உட்கார வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரிலாம் பேசாத, நான் உன்னை அடித்ததுக்கு சாரி, உன்னை சுற்றி எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அதை யோசிச்சு, நேற்று வந்து அவங்க அம்மாவை பற்றி யோசிக்கிற வேணான்னு சொல்லலை, உன்னை வேணும்னா அவங்க அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒன்றுனா சொல்கிறாங்க. அதை நம்ம பல்லவன் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்க முடியும். சீரியல் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.